அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உள்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, ஆமா, அதுக்குரிய அமித்ஷா அவர்களை வந்து இன்னைக்கு சென்னை வர்றாரு. சென்னை வர்றவரை வந்து பார்க்கறதுக்கு அதிமுக பெருந்தலைகள் வந்து கியூல லைன்ல நிற்கிறதா தகவல் சொல்லப்படுது. இது போக அவர் ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூர் வந்து நம்ம ஈசா யோகா மையத்துக்கு வந்து விசிட் பண்ணி போனப்போ கூட சில மணிகள் வந்து இங்கே போய் மணி அடிச்சதா சொல்லப்படுது. அது ஒரு பக்கத்து போகமா இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு நடைபெற்ற அந்த சந்திப்புல, அமித்ஷா வருகையை முன்னிட்டு நடக்கிற சந்திப்புல என்ன முக்கியமா பேசப்படும்னு நினைக்கிறீங்க திரு கவிஞர் அவர்களே? ஆக்சுவலா இதுல நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டா, இவங்க எப்பயுமே முட்டி போட்டு சுத்திக்கிட்டே தான் தர்றாங்க. யாருமே எந்திரிச்சு நிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஆனா இவங்க காத்து நிற்பாங்க. இவ கூட பிரதமர் வந்துட்டு போனாரு, யாரையுமே பார்க்கலையே, அழைப்பு கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தாங்க, பயங்கர விளம்பரமும் பில்டப்பும் தான் இருந்துச்சே தவிர, ஆனா பிரதமர் வந்து யாரையுமே பார்க்கல. இதுல முதலமைச்சர் வர கோச்சுக்கிட்டாராம். இந்த பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. உண்மை. சரிங்களா? என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இன்று வர்ற சென்னைக்கு வர்ற அமித்ஷா அவர்களோட பயணம் வந்து அரசு சம்பந்தமா இருக்குமா, இல்ல முழுக்க கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா இருக்குமான்றது வந்து நீங்க கொஞ்சம் ஒரு வரையில உங்க ஸ்டைல சொல்லிட்டீங்க. இதை சொல்லணும் அப்படின்னா, இலவு காத்த கிளி போல அப்படின்ற பழமொழி தான் தம்பி ஞாபகத்துக்கு வருது. இதுல யாரு இலவு யாரு கிளி? எது இலவு இல்லை தம்பி, இலவம் பஞ்சுக்காக கிளி காத்த கதை தம்பி.